பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்று நாம் தியானிக்கக்கூடியது 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க, ஒருவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக்கப்படுகிறான், பழையவைகள் ஒழிந்து புதியவைகள் ஆகிறது என்று. நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நம் வாழ்க்கையில புதிய காரியங்கள் நிகழாமல் தாமதம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. எதற்காக தாமதம் ஏற்படுகிறது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். தேவன் வாக்குரைக்கிற தேவன், அவர் வாக்கு மாறாதவர், சொன்னதை சொன்னபடி செய்து முடிக்க வரை கைவிடாதவர். ஆனாலும் நம் வாழ்வில் தாமதம் ஏற்படுகிறது. நம்மால் முடிந்த அளவுக்கு நம்ம முயன்று நம் எதிர்காலத்தை குறித்து போராடுகிறோம். எதையாகிலும் புதிதாக நம் வாழ்வில் நிகழ்த்திவிட வேண்டும் என்று. ஆனால் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாமல் அப்படியே மௌனமாய் நின்று போய்விடுகிறோம். குழப்பமான சூழ்நிலை வருகிறது, மனம் உடையக்கூடிய நிலை உண்டாகிறது, இதனால் பலவீனங்கள் வருகிறது. எதற்காக நம் வாழ்க்கையிலே புதிய காரியங்கள் நிகழாமல் தாமதம் ஏற்படுகிறது என்றால் நம்முடைய பழைய பாவங்கள் தான். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் இடத்திலே பாவம் என்று சொன்னால் அலறி ஓடிவிடுவார்கள். ஏனென்றால், நான் ஆலயத்துக்கு செல்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், பிரார்த்தனை செய்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன், என்னில் ஏது பாவம் என்று நமக்குள்ளே நாமே இப்படி நிதானித்துக் கொள்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, நம் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், என்னையன்றி ஒருவனும் பரிசுத்தவான் அல்ல. என்னில் பாவம் இல்லை என்று ஒருவன் சொல்வானானால் அவன் தன்னையே மோசம் செய்து கொள்கிறான். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைவது இல்லை, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் மட்டும்தான் இரக்கம் பெறுகிறான் என்று. அப்பேற்பட்ட பழைய பாவங்கள் பொய்யா இருக்கிறது, கோபமா இருக்கிறது, முரட்டாட்டமா இருக்கிறது, பொறாமை பொச்சரிப்பா இருக்கிறது, வயிற்றெரிச்சலா இருக்கிறது, புறங்கூறுதலா இருக்கிறது, இச்சைகள் உலக ஆசைகள் இருக்கிறது, விபச்சாரங்கள் இருக்கிறது, பொருளாசைகள் இருக்கிறது, மதுபானங்கள், இன்னும் எத்தனையோ சொல்லி கொண்டு போகலாம். இத்தனை ஆசைகள் நமக்கே தெரியாமல் இதயத்தில் மறைந்திருக்கும் பொழுது தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்படுகிறது. தேவனிடத்திலிருந்து இந்த பாவத்தின் நிமித்தம் நாம் பிரிக்கப்பட்டு விடுகிறோம். நமக்கும் தேவனுக்கும் மத்தியிலே ஒரு பாலம் எழும்பி விடுகிறது. அதனால்தான் இங்கே பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது. மரணம் என்பது ஒரு புல் ஸ்டாப், ஒரு முடிவுக்கு வரக்கூடியது. அது தண்டனையா இருக்கிறது. அதற்கு அடுத்த நிலை இல்லவே இல்லை இந்த உலகத்திலே. அதே போலதான் பாவத்தின் நிமித்தம் நம் வாழ்க்கையில புதிய காரியங்கள், புதிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை, சரீரக்குரிய வாழ்க்கையில நடக்காமல் தாமதம் ஏற்படுவதற்கு காரணம் என்னவென்றால், நமக்கும் தேவனுக்கும் மத்தியில் இருக்கிற இந்த பாவம் தான். பிரியமானவர்களே, இந்த பாவத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும், இந்த பாவத்தை நாம் உணர வேண்டும். தினம் தினம் தேவனிடத்தில் நாம் பாவத்தை விட்டுவிட வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி நாம் பாவத்தில், பாவ வாழ்க்கையில் இருப்போமானால் நாம் தேவனை நோக்கி இன்று அவரை கூப்பிடணும். அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நம்மையும் அவர் பரிசுத்தராய் மாற்றுகிறார். உன்னுடைய சொந்த முயற்சியால் முயற்சி செய்து ஒன்றுமே செய்யப்பட முடியாமல் அப்படியே குழம்பி நிற்கிறாயா? உன்னுடைய சொந்த முயற்சியிலே நீ சாராமல் தேவன் மேல் முழு இருதயத்துடன் நம்பிக்கை உள்ளவராய் இருக்கும் பொழுது தேவன் உனக்கு சகாயம் செய்கிறவராய் இருக்கிறார். நீ சுயநலத்துடனும் அகந்தையுடன் காணப்படுவாயானால் தேவனை நோக்கிப்பார். தேவன் உனக்கு தாழ்மையை கொடுத்து உன்னை நேசிப்பதை போல பிறரையும் நேசிக்கும் இருதயத்தை உனக்கு இன்று கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த உலகத்தால் நீ கட்டப்பட்டு இருக்கிறாயா? உலகத்தில் செய்யக்கூடாத தவறை செய்து விட்டாயா? இன்று உன் தேவனை நோக்கி பார். உன் தேவன் மன்னிக்கிறவரும் அவர் மறுவாழ்வு தருகிறவருமாய் இருக்கிறபடியினால்
அவர் உன்னை மன்னித்து அவர் உண்மையும் நீதியிலும் இருக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உன்னை அவர் சாயலில் மாற்றி விடுவார். பிரியமானவர்களே, உன்னில் நம்பிக்கை இல்லையா? உன்னை கண்டு இவன் நம்பிக்கைக்குரியவன் அல்ல என்று சொல்கிறார்களா? இல்லை, உன்னையே நீ நான் நம்பிக்கைக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லிக் கொள்கிறாயா? உன் நம்பிக்கைக்கு பாத்திரராகிய இயேசு கிறிஸ்துவை என்று நோக்கி பார்க்கும் பொழுது நீ நம்பிக்கைக்குரியவராய் மாறப்படுவாய். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த உலகத்தின் சாத்தானால் கட்டப்பட்டு இருக்கிறீர்களா? இந்த உலக பாவம் தான் நம்முடைய சத்ருவாய் இருக்கிறது, அதனால் கட்டப்பட்டு இருக்கிறீர்களா? இன்று உங்களுக்கு விடுதலை தருகிற தேவனை நோக்கி பாருங்கள். அவரே குமாரன் விடுதலை கொடுத்தால் மெய்யாகவே விடுதலை உங்களுக்கு உண்டாகும். பிரியமானவர்களே, உங்களை பார்த்து இவர் உபயோகத்திற்கு இல்லாதவர், இவர் ஒன்றுக்கும் உதவாதவர் என்று யாராகிலும் உங்களை சொல்கிறார்களா? நீங்களே உங்களை குறித்து அண்டர் எஸ்டிமேட் செய்து கொள்கிறீர்களா? உங்கள் தேவன் உங்களை இன்று கனி தருவராய் மாற்றுகிறார். உங்களில் பல கனிகளை தேவன் இன்று தரக்கூடியவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் பொய், இந்த உலகத்தின் மாயையை நம்பி போகிறவர்களா இருக்கிறீர்களா? தேவனை நோக்கி பாருங்கள். அவர் உண்மையை வெளிப்படுத்தக்கூடியவர். சத்தியத்தை நீங்கள் அறிவீர்களானால் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கிவிடும். பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில நீங்கள் மிகவும் இழுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களா? தேவனை நோக்கி சொல்லுங்கள். தேவனே, ஆண்டவரே, இனி வாழ்வது நான் அல்ல, எனக்குள் என் கிறிஸ்து வாழ வேண்டும் என்று உங்கள் இதயத்தை தேவனிடம் சமர்ப்பியுங்கள். பிரியமானவர்களே, யாரெல்லாம் வியாதியிலே கட்டப்பட்டு மரண பிடியிலே காணப்படுகிறீர்களோ, கண்ணீரோடு இருக்கிறீர்களோ, தேவனை நோக்கி பார்த்து சொல்லுங்கள். நீரே உயிர் தெழுந்தவரும் ஜீவனம் உள்ள தேவனமாய் இருக்கிறபடியா நீர் எனக்கு ஜீவன் கொடுக்க வல்லமை உள்ள தேவன் என்று விசுவாசத்துடன் உங்கள் தேவனை கூப்பிடும் பொழுது உங்கள் தேவன் உங்களுக்கு ஜீவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களை கண்டு யாராகிலும் உங்களை வெறுப்பாய் நினைக்கிறார்களா? நீங்கள் பிறரை பார்த்து வெறுப்பாய் யாரையாகிலும் நினைத்து விடுகிறீர்களா? தேவனிடத்தில் கேளுங்கள். தேவனே, எனக்கு மாமிச இருதயத்தை கொடுங்க, நான் என்னை நேசிப்பதை போல பிறரை நேசிக்கிற இதயத்தை கொடுங்க, ஒருவரில் ஒருவர் இருக்கும் குற்றங்களை மன்னிக்கும் இதயத்தை கொடுங்க, ஒருவரை ஒருவர் நாங்கள் தாங்கிக் கொள்ளும்படியான இதயத்தை கொடுங்கள் என்று உங்கள் தேவனை பார்த்து இன்று நீங்கள் கேட்பீர்களானா உங்கள் தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பழைய பாவமான இந்த சுபாவங்களை சிலுவையில அறையப்பட வேண்டும். பழைய மனிதன் சிலுவையில மறிக்கப்பட வேண்டும். நம்முடைய பழைய கிரியைகள் மாறப்பட வேண்டும். நம் பாவங்கள் அறிக்கை செய்யப்பட வேண்டும். இப்படி நாம் செய்வதனால்தான் நாம் புதியவர்களாய் மாற முடியும், புதிய சிருஷ்டிக்குள் வர முடியும். நமக்குள்ள தேவனுக்கும் நமக்குள்ள உறவு மிகவும் வலுவுறுத்தக்கூடியதாக இருக்கும், நெருங்கியனதாக இருக்கும். அப்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீரக்குரிய வாழ்க்கையிலும் நாம் புதிய புதிய காரியங்களை நாம் காணக்கூடியவர்களாக இருப்போம். பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில தாமதம் ஏற்படுவதற்கு காரணமே இந்த பாவம் தான் பாலமாய் அமைந்திருக்கிறது. அதை நாம் அகற்றி விட வேண்டும். பிரியமானவர்களே, நாம் அகற்றி விட்டோமானால் புதிய காரியங்களை நம் தேவன் நமக்கு செய்வார் என்று உறுதியோடு நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆவியின் வாழ்க்கையிலே புதிய விளக்கை ஏற்றி புதிய வாழ்க்கையை துவங்குங்கள். பிரியமானவர்களே, உங்கள் பாவங்களை எல்லாம் சிலுவையிலே அறைந்து விட்டீர்களானால் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பிழைத்து அவர் உங்களை ஆவியிலே பிழைப்பூட்டக்கூடியவராயிருப்பார். அதற்காக தான் பழைய தினம் முடிந்தது, புதிய தினம் வந்தது. பழைய ஆதாமின் சுபாவ பாவங்கள் மாறி புதிய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாய் மாறுவதற்கு நம் இதயத்தின் வாசலை திறந்து வைப்போமானால் அவர் நம்மில் வந்து
எல்லா பழைய காரியங்களையும் மாற்றி நம்மை புதிதாக மாற்றி விடுவார். பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையிலே புதிய காரியங்களை மாத்திரமல்ல, புதிய சிருஷ்டியாக்கப்படுகிறோம். கர்த்தர் தான் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் என்றென்றும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.